ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி போரை தீவிரப்படுத்தும் ஈரான், மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சம். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட எச்சரிக்கையை மீறி இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. காமேனி உயிரிழப்பு பழிவாங்கும் நடவடிக்கையா? அலி காமேனே கொல்லப்பட்டதாக வெளிவந்த தகவல்களுக்குப் பிறகு ஈரான் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இதனை பழிவாங்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஈரான் பாதுகாப்புத் தலைவர் அலி லாரிஜ்னி, அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தரப்பின் நிலைப்பாடு: ட்ரம்ப் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தையும் நடக்கும், இராணுவ நடவடிக்கையும் தொடரும் என்ற இரட்டை அணுகுமுறை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா, ஈரான் உறவு மேலும் மோசமடைந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் வெடிப்பு சத்தம். டோஹா, துபாய், அபுதாபி, பஹ்ரீன் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் நகரங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துள்ளன. இஸ்ரேல் இரட்டை முனை போர். இஸ்ரேல் தற்போது 2 முனைகளில் போரில் ஈடுபட்டு வருகிறது. ஈரான் தாக்குதல்களுக்கு பதிலடி. ஹெஸ்போல்லா அமைப்புடன் மோதல். லெபனான் அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஹெஸ்புல்லா மீது நடந்த தாக்குதலில் 30-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் ஈரானின் ஏவுகணைகள் அனைத்தும் வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் ஆதரவு. கேர் ஸ்டார்மர் தலைமையிலான யுனைடெட் கிங்டம் அமெரிக்கா தனது விமானப்படை தளங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. உலகளாவிய தாக்கம். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் புகை கிளம்பியதாக தகவல். உலக சந்தைகள் அதிர்ச்சி நிலையில். 3ஆம் உலகப் போருக்கான அச்சம் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் நிலைமை மிகவும் பதற்றமாக மாறியுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர்.